எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் போடும்போது உங்களுக்கு ஒரு கமெண்ட் வரும். அந்த கமெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. ஸோ அது வந்து ஃபேக் கமெண்ட்டு, வார்னிங் சிம்பிள் போட்டு வரும். ஸோ அதை பற்றி டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, லைவ் போட்டால் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்பேனர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேனர் வந்து கொடுக்கறது நல்லதா கெட்டதா அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளார சொல்ல போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போது லைவில் நம்ம கமெண்ட் பண்ணும்போதே வார்னிங் வரும், அதை பற்றி டீப்பாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் எதனா வந்துச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, வார்னிங், யூ லைவ் ஸ்ட்ரீம் இஸ் வயலேட்டிங் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், யூ ஹாவ் ஸ்டாப் இட், அதர்வைஸ் யூ வில் பி பர்ன்டு ஃப்ரம் யூடியூப் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ லோகோலாம் பாருங்கள், யூடியூப் மாதிரியே வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக் ஐடி. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணாங்க, அவங்க சேனலுக்கு வந்துருச்சு. ஸோ உடனே வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாங்க. ஸோ இது கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அழகாக லெட்டர்ஸை எழுதி சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கை கட் பண்ணாதீங்க. எப்போவுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது மெசேஜ் மூலமாக உங்களுக்கு வார்னிங்கோ இல்லை ஸ்ட்ரைக்கோ எதுவுமே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லைவில் ஸ்பேனர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் ஸ்பேனர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பேனர் கொடுக்கறதுனால நமக்கு கெடுதல் தாங்க இருக்குது, நன்மை எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கலாம், யூடியூப் சைடே ஸ்பேனர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்பேனர் கொடுத்தா நிறைய பேட் கமெண்ட்ஸை டிலீட் பண்ணலாம், அப்புறம் சேனலை வந்து ஹைட் பண்ணலாம், டைம் அவுட் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பேனர் கொடுக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்லேயோ இல்லை வந்து லைவ் மெசேஜ்லேயோ உங்களுக்கு வந்து வார்னிங்கோ இல்லை வந்து ஏதாவது மெயிலோ வராது. உங்களுக்கு மெயில் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ இல்லைன்னா மெயிலில் தான் உங்களுக்கு மெயில் வரும், இல்லை யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றபடி கமெண்ட்லலாம் வராது. இது ஃபேக் ஐடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிப்ரெஷன் ஆகாதீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்பேனர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேனர் ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பேனர் கொடுக்குறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக் ஆகியிருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ குரோமில் போய்ட்டு உங்களுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழே பாருங்கள் செட்டிங்னு இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கம்யூனிட்டி மாட்ரேட்டர்ஸ்னு இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மேனேஜிங் மாட்ரேட்டர், ஸ்டாண்டர்ட் மாட்ரேட்டர், அப்ரூவ்டு யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடன் யூசர், அதாவது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஐடியை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், என் சேனல் பார்க்கக்கூடாதுன்னு. ஏன்னா அதிகமாக பேட் கமெண்ட்டு அதிகமாக வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி பண்ணால் மோஸ்ட்லி வியூஸ் போகாதுங்க. உங்களுக்காக ஒரு 2-3 சேனல் நான் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப நம்ம வந்து இது வேணான்னா இந்த இன்ட்டை டச் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இன்ட்டை டச் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல எத்தனை காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஸ்பேனரை நீங்கள் ரொம்ப கவனமாக கொடுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்பேனர் எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், ஸ்பேனர் கொடுத்தா எங்கே போய்ட்டு ரிமூவ் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். புதிய யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, புதிய யூடியூபர்ஸ் நீங்கள் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய முதல் 4 வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா ப்ராசஸும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. 8946014557. ஸோ கண்டிப்பாக
நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.